வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ இரவு ஆயிட்டது. முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்த கணக்கு இப்போ இரவு ஆயிட்டது. நான் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கேன்னா ஹோட்டலுக்கு போய் இரவு அங்கே ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு என்னென்ன செய்யலாம்னு பிளான் பண்ண தான் போய் கொண்டிருக்கேன். ஹோட்டல் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் மோட்டர் சைக்கிளில் தான் நார்மலாகவே நான் இந்த பேங்காக் டூர் ஃபுல்லாகவே செய்தேன். நான் காலமே எழும்பின உடனே பிளான் பண்ணினது எங்கே போகிறேன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு, அதாவது ஃப்ளோட்டிங் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு. அந்த மார்க்கெட்டை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அந்த சிட்டிக்குள்ளால் போய் தான் போகணும். அதால் மோட்டர் சைக்கிளில் வந்து புக் பண்ணினேன். கிராப் என்று சொல்லி GRAB என்று சொல்லி கிராப் என்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பேங்காக்கில். அந்த அப்ளிகேஷன் நார்மலாக ஊபர் கணக்கு இருக்கும் அல்லது ஓலா கணக்கு இருக்கும். அப்படியான ஒரு ஆப் தான். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணின உடனே அதில் புக் பண்ணிட்டு தான் இப்போ போய் கொண்டிருக்கேன். நான் கார் ஹையர் பண்ணாததுக்கு காரணம் காரில் டிராஃபிக் கூட இங்கே பேசிக்காக பைக்குண்டா குயிக்காக பூந்து போவினேன். நீங்கள் பார்க்க தெரியும், பல மக்கள் பைக்கில் தான் போய் கொண்டிருக்கிறேன். இங்கே டூரிஸ்ட் வர்றாக்கள் கூட பைக் ஹையர் பண்ணி தான் போவினேன். இங்கே பைக் ஹையர் பண்ணுறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ சிட்டிகளால் போவைக்க நேற்று நாங்கள் இரவு பார்த்த இடங்களை தாண்டி தான் போவோம். இந்த இடங்களெல்லாம் நேற்று இரவு பார்த்துருப்போம். நீங்கள் பேங்காக்கு வந்தீங்கன்னா பகல் டைமே அங்கத்தையான அட்ராக்ஷன்ஸ், அதாவது மாவலஸ் அட்ராக்ஷன்ஸை பார்க்குறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ நாங்கள் இந்த நிற்கிற இடத்துல வந்து பாருங்க போலீஸ் பார்க் பண்ணியிருக்கு. இதுதான் போலீஸ் வெஹிக்கிள். அங்கே போலீஸ் இடக்கிட நிற்கிறத காணத்துக்கு தான் இருந்தது. ஆனால் எந்த வரையும் நிப்பாட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுறானுக்கு நான் பார்க்கல. ஒரு சேஃபான இடமண்ட மாதிரி தான் நல்லா ஃபீல் பண்ணத்தக்கதாக இருக்குது. எங்கே போனாலும் நல்ல வடிவான டெக்கரேஷன்ஸ் அதை பார்த்து கொண்டிருக்கலாம். நாங்கள் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஆனால் நான் போகிற வழியிலேயே கூகுளில் சர்ச் பண்ணிக்க இன்றைக்கு வெஜிடபிள் மார்க்கெட் க்ளோஸ், அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்காது. நான் அந்த வெஜிடபிள் மார்க்கெட் எங்கே இருக்குது, எப்படி இருக்குமென்றதை சொல்லித்தான் பார்க்க போய் கொண்டிருக்கேன். அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் உள்ளதில் ப்ரைவேட் டூர் எல்லாம் செய்யலாம். நான் அதுக்காண்டி போய் பார்த்துட்டு எவ்வளத்தடியில் இருக்குது, எப்படி ஆப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் போய் கொண்டிருக்கேன். இடையில் போகிற இடங்களில் கிணக்க வடிவான இடங்களை பார்த்துட்டு தான் போய் கொண்டு வந்தேன். நாங்கள் மோட்டர் சைக்கிள்ன்றதால அவரை கேட்கலாம் நிப்பாட்டி போகலாம்னு சொல்லி. பட் நான் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நேற்று பார்த்ததால் இன்றைக்கு நிறைய வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறேன். இப்போ மோட்டர் சைக்கிள் ஓடுறவேல் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பீனே, அந்த யூனிஃபார்ம் சில மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கள் போட்டிருக்க மாட்டேனேன். இருப்பினும் நீங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் ஆக்கெல்லாம் நம்பி ஏறலாம். ஒரு ரஸ்டட்டான வே தான் இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனையும் வரையில் புக் பண்ணின உடனே ஒரு கோட் வரும். அந்த கோடை கொடுத்துட்டு நீங்கள் மோட்டர் சைக்கிள் ஏறி போகலாம். அங்கேத்தான் மோட்டர் சைக்கிள் ஆக்களும் பெருசாக எங்களோட இன்டராக்ட் பண்ணி கதைக்க மாட்டேனேன். ஸோ அந்த ஆப்பில் எந்த லொக்கேஷன் போட்டிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு நேராக போவினேன். இப்போ நாங்கள் வெஜிடபிள் அந்த ஃப்ளோரிங் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்கிட்டோம். எந்த இடம்னு தெரியா. பட் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்தேன்னா வந்துட்டு அங்கே பார்க்க கணக்க கார்கள் இருந்தது. நான் யோசித்தேன்னா இன்றைக்கி வெஜிடபிள் மார்க்கெட் நடக்கும்னா, நான் சின்ன மார்க்கெட்டுகள் இருக்குது. ஆனால் வெஜிடபிள் மார்க்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தது. அவைகிட்ட நான் கேட்டேன்னா இன்றைக்கு திறந்திருக்குமான்னு அவர் ஒருத்தரம் வந்து எனக்கு பதில் சொல்லல. அப்போ சும்மா அதுக்குள்ள வாக்கிங் டூ செய்தேன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக கணக்கு போர்டுகள் இருந்தது. அந்த வெஜிடபிள் மார்க்கெட் இன்றைக்கு நடக்கையில் அவர் சொன்னவ இது க்ளோஸ், 1-2 நாட்களில் மட்டும்தான் இது ஓப்பன் பண்ணியிருக்குமெண்டு. நீங்கள் போவைக்க கூட இந்த வெஜிடபிள் மார்க்கெட் எப்போ திறந்திருக்குமென்று சொல்லி பார்த்துட்டு போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். இந்த ரிப் அட்வைசர் அல்லது வேறு அந்த புக்கிங் வெப்சைட் வழியை இதுக்கான டூரே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். $130 அப்படி பே பண்ணி போகலாம். நான் போனாண்டு நான் போய் நிற்கிறதே 2 நாள்ன்றதால எனக்கு ஃபுல்லாக அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ நான் பேசிக்காகவே சும்மா எப்படி போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன்னா இதுதான் அந்த மேப். இந்த வேயால் தான் வெஜிடபிள் மார்க்கெட்டில் வந்து போர்டுகளோடு அந்த வெஜிடபிள் மார்க்கெட் இன்ட்ராக்டிவாக இருக்கு. நீங்கள் பேங்காக் வந்து ஃப்ளோட்டிங் வெஜிடபிள் மார்க்கெட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
பேங்காக்குள்ள நல்ல வகையான பழங்கள் இருக்குது. பேங்காக்குள்ள நீங்கள் வந்தீங்களோன்னா பழங்கள் அதுகளெல்லாம் வடிவாக வேண்டி சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த ஃப்ளோட்டிங் வெஜிடபிள் மார்க்கெட்டில் சீப்பாகவும் இருக்கும். இதுக்கு பிறகு நான் எங்கே போய் கொண்டிருக்கேன்னா திருப்பி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டை பார்க்குறதா போகிறேன். அதே நேரம் இன்னொரு டூர் வந்து எலிஃபெண்ட் சஃபாரி டூர் ஒன்று இருக்கிறதா கேள்விப்பட்டேன்னா நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி கொண்டு போகிறேன். ப்ளஸ் இன்னொரு இடம் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஹிந்து கோயில். அந்த ஹிந்து கோயிலையும் பார்க்குறதுக்காண்டி தான் இப்போ திருப்பியும் வேறு ஒரு மோட்டர் சைக்கிளோடு பண்ணிட்டு போய் கொண்டிருக்கேன். இங்கே மோட்டர் சைக்கிள் சீப்புன்றதால நீங்கள் குயிக்காயே எந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹயர் பண்ணலாம். மோட்டர் சைக்கிள் வெரி கன்வீனியன்ட். இப்போ நீங்கள் சிங்கிள் சோலோ ட்ராவலராக போகிறீங்களா, ஃபேமிலியாக போகிறாண்டா இந்தளவு கன்வீனியன்ட் இருக்குது. அது நீங்கள் டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். டாக்ஸி பிடிக்கிறதுக்கு பிடிச்சால் கூட நீங்கள் டிராஃபிக்குள்ளே மாட்டுப்படுவீங்க. மோட்டர் சைக்கிளில் போகிறது ஈஸி. இப்போ நீங்கள் கப்பலாக வந்தால் கூட 2 மோட்டர் சைக்கிள் ஹையர் பண்ணி போகிறது குயிக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து போகிற இடங்கள் எல்லாம் அந்த கார் போகாத இடங்களில் போய் கொண்டிருக்கேன். இந்த கிராப் பண்ண டாக்ஸி சர்வீஸ் வந்து அங்கே நல்லா இருந்தது. நீங்கள் போனாலும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ மேபி வேறு ஆப்புகள் வந்திருக்கலாம். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஆப் ஃபேமஸாக இருக்கும். நான் போவைக்கு இந்த ஆப் ஃபேமஸாக இருந்ததால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேராக வந்துட்டேன், இந்த சிட்டிக்குள்ளே திருப்பி வந்துட்டேன். சிட்டிக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ கோயில் அடிக்கு வந்துட்டேன். இதுதான் ஒரு ஹிந்து கோயில். நான் இந்த ஹிந்து கோயிலுக்கு இன்றைக்கு உள்ளுக்கு போக இல்லாதுன்றதால் வெளியில் நின்றே பார்த்துட்டு போகிறேன். இது ஒரு அம்மன் கோயில். நீங்கள் பார்க்கவே தெரியும் இங்கே அந்தளவு தமிழ் அல்லது ஹிந்து ஆக்கள் கனபேர் இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. மற்றது பேங்காக்குள்ளே உள்ள தாய்லாந்து ஆக்களும் இந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கேன். உங்களுக்கு தெரியும் தாய்லாண்டெல்லாம் புத்திசம் ஹிந்துவிசம் அதுகளை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. அப்போ இங்கே ஹிந்து ஆக்கள் கனபேர் இருக்கிறத நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தேன். நேற்றிரவுமே நான் ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி நடந்தது, அங்கே சாப்பிட்டுட்டு தான் வெளிக்கிட்டேன் நான். அப்படி தாய்லாந்து வந்து ஒரு நல்ல சிறப்பான கண்ட்ரி. போய் பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷன்ஸ் டூரிஸ்ட் இடங்கள் இருக்குது. அதுகளை போய் பார்க்கறதுக்கான ஒரு இடம் தான். இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கேன்னு சொல்லிச்சேன்னா தாய்லாண்டில் இன்னொரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க் அடிக்கி தான் போய் கொண்டிருக்கேன். அது ஒரு மிக ஃபேமஸான பார்க்குன்னு சொல்லப்பட்டது. அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கேன். அங்கே போய் சும்மா ஒரு வாக்கிங் டூர் செய்துட்டு திருப்பி இன்னொரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு போகிறத தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த பார்க்குக்கு போனோன்னா அடுத்த வீடியோவில் அந்த சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, அதை பற்றியும் உங்களுக்கு விரிவாக போகிறேன். இப்போ பார்த்தீங்களோன்னா நான் ஒரு வாக்கிங் டூர் செய்கிறதுக்காக வந்தது. இது சிட்டிக்கு அருகிலேயே இருக்கிற ஒரு கார்டன். இந்த சில பல மக்கள் வந்து இருக்கின. மற்றபடி இந்த இடம் வெறிச்சோடி தான் இருக்குது. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் போட்டிருந்தவ. ஆனால் இந்த இடத்துல மக்கள் கனபேர் இல்லை. கொஞ்சம் மக்கள் இருந்து தியானித்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றபடி தண்ணி வேண்டதுக்கோ ஒரு சின்ன கடை தான் இருந்தது. அதில் தண்ணி வேண்டிட்டு கன தூரம் இந்த இடத்துல நடக்க வேணும். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக வச்சுருந்தவ. இதுதான் அந்த பார்க்கல இந்த சிட்டி வியூ. சிட்டியில் உள்ள சில இடங்களை பார்க்கத்தக்கதாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. அடுத்தடுத்தது பேங்காக் சீரீஸ் வரும். என்ன 3 வீடியோ கிட்ட நான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வந்து திருப்பி ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. பெல் பட்டனை அமர்த்திங்களோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன்.